சட்டம் ஒழுங்கை காக்க இயலாத திமுக அரசால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் அருகே ஒரே குடும்பத்தில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லை. இந்த ஆட்சியில் நடக்கும் தொடர் குற்றங்கள், இவற்றை தடுக்க இங்கு ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்ற அச்சமிகு கேள்வியை மக்களிடத்தில் எழுப்புகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கும் திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பல்லடம் கொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை, சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாகவும், சட்ட ஒழுங்கை காக்க இயலாத திமுக அரசால் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீரழிவு மற்றும் போதைப்பொருள் விற்பனையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்கிக் கொண்டிருப்பதாகவும், அதற்கு எடுத்துக்காட்டுதான் திருப்பூர் சம்பவம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு தமிழ்நாட்டை ஆக்கப்பூர்வமான பாதையில் அழைத்து செல்வதற்கு பதிலாக அழிவு பாதையில் அழைத்து செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறையை கொண்டிருப்பதாக பெருமை பேசும் முதலமைச்சர், அந்த காவல்துறையை ஏவல் துறையாக மட்டுமே பயன்படுத்துவதே ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கான முக்கிய காரணம் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.